ஓகே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிவசக்தி கந்தன் கல்லுமலை ஸ்ரீ காளியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஓகேயா, இது வரைக்கும் போன கோயில் மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். இதை நான் கடைசி அப்போ வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பிபி மோட்டார் ஸ்போர்ட் என்னும் ஒரு குழுவோட கெதரிங்க்கு இங்கே வந்திருந்தோம். அதோட 2வது முறையாக இப்போ தான் வரேன் இந்த ஃபேமிலி ரைடோட. ஸோ மேலே பாருங்கள், இதான் வியூ. இதுவும் கிட்டத்தட்ட நம்ம போன முதல்ல கோயில் மாதிரி தான். நல்லா சுற்றி மலைகள், பச்சை பசேன்னு காடுகள், அந்த காற்று அவ்வளோ இனிமையாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. ஸோ பாருங்கள், நீங்கள் பாருங்களேன், பார்த்து விசிட்டிங் ஹவர்ஸ் பார்ப்போம். எப்போ வரலாம், எப்போ வரக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும்ல. இது பார்த்தீங்கன்னா இதான் வக்து ஓப்பரேஷன் கோயில். அதாவது டெம்பிள் ஆப்ரேஷன் ஹவர்ஸ் எத்தனை மணிக்கு திறக்கும், எத்தனை மணிக்கு காக்கணும். மண்டே டு சண்டே 7 AM to 12 PM. அதுக்கப்புறமா 6:30 PM to 9 PM. ஸோ இந்த டைம் கூட வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே நுழைய முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கோயிலோட என்டையர் வியூ. பாருங்க, மலைக்கு கீழே ஒரு ஹோல் கோயிலே இதாங்க. அற்புதமாக அவ்வளோ அழகாக இனிமையாக இருக்கும். கண்டிப்பாக குடும்பத்தோட இல்லை நண்பர்களோட யாரு கூடாது வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோயில். ஸோ இதுதான் கோயிலோட வியூ. இதை பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகள் வருங்க. இந்த இவ்வளோ பெரிய மலைக்கு கீழே தான் அந்த கோயிலே இருக்குது. கோயிலை பாருங்கள். இது ஆக்சுவலாக இதில் என்ன ஒன்று ஹைலைட்னா, இந்த கோயில் வந்து மலைக்கு அடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையாக இருக்கும், கீழெல்லாம் சாமி சிலை பாருங்க. இவங்க தான் இந்த இடத்தோட மெயின் காளியம்மா பாருங்க. எங்கேயோ இன்னொரு காளியம்மா இருப்பாங்க. கூட இங்கே இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, நிறையா வானரங்கள், அதாவது குரங்குகள் நிறையா இருக்கும். யாராவது வரதா இருந்தால் பழங்கள்லாம் கொண்டு வரலாம், இவ்வளோ மிருகத்துக்கு போடலாம். அது மட்டும் இல்லாமல் நாய்களும் இருக்குது. ஸோ பாருங்க, இது பார்த்திங்கன்னா போக இன்னும் கட்டையாக போகும். ஏன்னா நம்ம மேலே இருக்கோம், மலை வந்து நமக்கு மேலே இருக்குது, நம்ம மலைக்கு கீழே இருக்கோம். இதை பாருங்க, இப்படி ஒரு தூரம் வந்தால் இவர் தான் கைலாசநாதர். இவர் ஒரு மலைப்பகுதிக்கு ஓரமாக கீழே வச்சுருப்பாங்க. இப்படியே வந்தோம்னா சிவபெருமான்.